ஹாய் கோபால். ஐயோ இங்க பாருங்க. ஏண்டா நீ என்ன தண்டால எடுக்கிறியா? எவன் குடும்பமாவது நாசமா போட்டுன்னுட்டு மண்ணை வாரி அடிக்கிறியா? அவர் இருந்தா நாம சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? ஆமா கோபால். இரு, இடங்கள் அனுப்பிச்சிட்டு வர. எப்படி? இங்கேயே நில், கவனி, வந்ததும் காதலி. என்னடா இது தண்டாலடா? என்னங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என் உடம்புல சர்க்கரை இருக்குதான், டாக்டர் உடம்ப குறைக்க சொல்லியிருக்காரு. அதனால நான் தண்டால் அடிக்கிறேன். அவன் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறான். 251 கிலோ சதை அதிகமா இருக்குதான், அதனால உடம்ப குறைக்க சொல்லி முதலாளி அம்மா உத்தரவு. இப்படி எல்லாம் செஞ்சா உடம்பு குறையாது. அதோ நிக்குது பாருங்க குதிரை, அது மேல ஏறி குதிரை சவாரி செஞ்சீங்கன்னா உடம்பு குறையும். அட என்னப்பா இந்த வயசுல குதிரையை ஓட்டு கழுதையை ஓட்டுன்னு? அட என்னங்க நீங்க குதிரையை நீங்களா தூக்க போறீங்க? உங்களை தாங்க குதிரை தூக்குது, உடம்பு குறையுங்க. நீங்க போங்க, நீ போப்பா, முள்ள போ. பையா இறங்கா. பையாவா? என்ன பார்த்தா பையான்னு சொல்ற? எனக்கும் காலகாலத்துல ஒரு கல்யாணம் நடந்தா ஒன்ன மாதிரி ஒரு பையன் பையா. பையான்னு சொல்லாத, ஐயான்னு சொல்லு. அட மயில் கல்ல மாதிரி இருந்துட்டு உங்களுக்குமா கோவம் வருது? சரிடா வாங்க, எனக்கு முள்ள 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 வாங்க. ஏனையில படுத்து தூங்குங்க, போங்க. குதிரைக்காரர இவங்க 2 பேரும் ஏத்திக்கணும். என்ன கேக்குற? ஏங்க உங்க அண்ணன் தாங்க. இல்லீங்க, என் முழப்பல பண்ணி போட்டாதீங்க, என் குதிரை தாங்காது. அட வேணப்பா, விடப்பா, வா. இருங்க இருங்க, இந்தாப்பா 2 பேர் இல்லப்பா, இவரை மட்டும் ஏத்திக்க. இவரு மட்டும் ஏத்திக்க, அவரு வேணாம். போய் ஏறுங்க போங்க. என் உடம்பு குறையறதுக்கு, ஓ உடம்பு குறையறதுக்கு நீ கருவாலத்தை புடிச்சிட்டு முன்னாடி ஓடு. இப்படி வாங்க. இப்படி வாப்பா, ஒரு கை கொடு, ஒரு கை. நீங்க அப்படி உட்கார்ந்து வேர்க்கல்ல வாங்கி சாப்பிடுங்க, மாமா வந்துருவார். என்னங்க இது? தேசிங்க ராஜா மாதிரி எங்க அப்பா குதிரை மேல ஏறிட்டு எங்கங்க போறாரு? சமயத்தை சிறை எடுத்துட்டு வருவாரு. தேசிங்க ராஜனா சமயத்தை சிறை எடுத்தா பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜா அவருடைய புள்ள ராஜ் கபூரும். அதான் இப்ப நமக்கு பேச்சு. இந்த உஷா இங்க உட்கார. குதிரை தானே இது? உஷா, இந்த அழகான நீலக்கடலை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? தவறி விழுந்தா தப்பிக்க முடியாதுன்னு தோணுதுங்க. ஐயோ, நீச்சல் உடையில நம்ம 2 பேரும் குளிக்கிற மாதிரி உனக்கு தோணலையா? எங்க எங்க அப்பா எங்க போயிருக்காரு? மாமல்லபுரம் மகாராஜா கிட்ட மானியம் கேட்க போயிருக்காரு. உன்னை உளமாற காதலிக்க, உயிருக்குயிரா காதலிக்க, யார் இருக்காலும் இந்த உலகமே இருத்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமா சாந்தா, இது சத்தியம். இது நான் உங்களை நம்பவே மாட்டேன். கோபால், நாம எப்ப ஹனிமூன் போறது? நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? எனக்கு அதே ஞாபகமா இருக்கு. உஷா, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நாம 2 பேரும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே தோணும். அண்ணே, அந்த சொர்க்கத்திலேயே குதிரை எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அண்ணே. கண்ணே, நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். அண்ணே, நான் என் குதிரை நம்பித்தான் நான் இருக்கேன். கண்ணே, அண்ணே, அடே அடே அடே, கச்சேரியில கழுத புந்து கலைக்கிற மாதிரி ஏன்டா இங்க செட்டப்ப கலைக்கிற? எங்கடா வந்த? என் குதிரையை காணம் அண்ணே. ஐயோ, குதிரை மட்டும் தனியா வருது. ஐயோ, குதிரை மட்டும் தனியா வருது. அப்பாவை காணுமே. ஐயோ, எங்க போனாரு உங்க அப்பா? அங்க பாரு. அப்பா, அப்பா, என்னாச்சு? குதிரை மேல போனீங்க, யானை மேல வர்றீங்க. குதிரையாது கீழே தள்ளி குழியும் பறிக்கிற. ஐயோ, என் குதிரையை பார்த்தா நீ கழுதன்னு சொல்ற? என் குதிரை மேல ஏறி உன்னால சவாரி பண்ண முடியாதுன்னு சொல்லியா? கழுதையா கழுத? உன் பொண்ணுலையா கழுத? அயோக்கிய பையன் அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு விடு. யார கழுத நீ? என்ன யாரை பார்த்தியா சொல்ற? பொண்ணு இவரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கார் மேல ஏறிக்கிட்டு காலு மேல காலை போட்டுக்கிட்டு லவ் பண்றாங்க, காதல் பண்றாங்களாம். காதல் லவா பண்ணு. ஆமாப்பா, நான் அவரைத்தான் காதலிக்கிறேன். அவர எவர தோவர உன்ன ஒரு லட்சாதிபதி கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிச்சைக்கார பையனுக்கு அந்த சான்ஸ் கிடையாது. வா வீட்டுக்கு நீ. உஷா, காதலிச்சா விட மாட்டேன். உன்னை நான் காதலிச்சா விட மாட்டேன். உஷா, மேல விழுந்துறாரா? காசு தானே வேணும். இந்தடா உடம்பேறா.